நேத்துக்கே நம்ம பார்த்தோம். அமெரிக்கா விளையாடுறதெல்லாம் ஒண்ணும் புதுசு கிடையாது. எப்பவும் இந்தியாவையும் வம்பிழுக்கும், இந்தியாவை தாண்டி எல்லா பேரையும் வம்பிழுக்கிறது ஒண்ணுதான். தன்னோட கடமை அப்படின்னு நினைக்கிற நாடு அமெரிக்கா. இதை ரவுண்ட் த கிளாக் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ட்ரம்ப்பை பொறுத்தவரை நான் எது செஞ்சாலும் அதிரடியா இருக்கணுங்கிறனால கூடுதலான ஃபோக்கஸும் தலைவலியும் எல்லாருக்கும் வருது, அவருக்கும் வருது அப்படின்னு. அந்த தலைவலிக்கு கூட சாரிடானை போட்டு தீர்த்தரலாம். அமெரிக்காலையும் சாரிடான் விற்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது என்கிட்ட, எனக்கும் தெரியாது. ஆனா இந்தியாவை பழைய ஸ்டைல்ல வம்பிழுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடலாம். காரணம் வம்பிழுத்து பிரயோஜனம் கிடையாது, மைலேஜே கிடையாது, அடி உரிச்சு போடுவாங்க பாத்துக்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பாகிஸ்தானை காட்டி வம்பிழுத்து ஒரு பய கரையேறல. சமீப காலங்கள்ல ஒரு 10-12 வருஷத்துல பாகிஸ்தான் பூச்சாண்டியை இதே அமெரிக்கா காட்டி பல்பு வாங்கி தெரிச்சு ஓடின கதைகள் இருக்கு. சீனா காட்டி பல்பு வாங்கி தெரிச்சு ஓடின கதைகள் இருக்கு. இல்ல நான் பெரிய ஆள், ஒட்டமன் பேரரச சமகாலத்துல உருவாக்க போறேன் அப்படின்னு எர்டோகன் ஓடி வந்து கடைசியில தெரிச்சு ஓடிட்டாரு பாதி தூரத்திலே. அடுத்து ஒரு 2 நாள் அந்த கேப்ல என்னது இவன் ஒட்டமன் பேரரசா சீ அப்படின்னு சொல்லிட்டு கமேனி குதிச்சாரு. ஒரு 12 ட்விட்டர் ஹேண்டில் ஓபன் பண்ணி அதுல காஷ்மீருக்குன்னு ஒண்ணு தனியா ஓபன் பண்ணி குதிச்சு பார்த்தாரு. 2 நாள்ல அவரும் ஓடி போயிட்டாரு. பாவத்தா அன்னைக்கு ஓடினவர் தான் இன்னைக்கு வரையும் ஓடிக்கிட்டே இருக்காரு. என்ன ஒண்ணு, அந்த 2 நாள் நம்மளை பார்த்து ஓடினாரு. அதுக்கப்புறம் இது நடந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு மேல இருக்கும் நமக்கு தெரிஞ்சே. அதாவது நம்ம ஞாபகத்துல இருக்கிறதே ஒரு 2.5 வருஷமாச்சும் குறைஞ்சது இருக்கும். 2.5 வருஷமா இஸ்ரேலுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. இல்ல நீ ஈரானை திட்டுவ, இஸ்ரேலை கொஞ்சுவேன்னு நம்ம ஆட்கள் வந்து திட்டணும். யதார்த்தமான உண்மை அதானே. பெரிய அளவுல பொதுக்கூட்டங்கள்ல பங்கேற்று கொள்ள காலம் ஆயிப்போச்சுல. இல்ல இந்த காலம் மட்டும்தான் அப்படின்னு சால்ஜாப்பு சொன்னாலும் ஃப்ரீயான நடமாட்டம் கம்பெனிக்கு இல்லை. அது கிடக்கு கருமா. அவரு 80 வயசுல நடந்தா என்ன, படுத்து கிடந்தா என்ன. இப்ப நம்ம இந்த விஷயத்த பார்ப்போம். பாகிஸ்தானா அமெரிக்கா காட்டு. அதுவரை லேஸ் வாசம் அடிச்சுக்கிட்டு இருந்த இந்தியா F-35 மறந்துரு. காரணம் நாங்க வாங்கவே மாட்டோம், டிஃபென்ஸ்ல எந்த பர்ச்சேஸ் ஆர்டரையும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி ஏஜென்சிக்கு சொல்ல நேர்ல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத அதே ஸ்டைல்ல இந்தியாவுக்கான மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படிங்கிறத குறையாம அதே ஸ்டைல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு குரல் வருது. ஏலே பாகிஸ்தான்ல கண்டுபிடிச்சேன்னீங்களே, பாகிஸ்தான்ல ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு ஒரு குரல் வருது. அதான் எல்லாருக்கும் தெரியுமேடா அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் போது இவனுங்க கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றது முதல்ல பாகிஸ்தானே கிடையாது தெரியுமா. பலுஜிஸ்தான்ல உள்ள கனிம வளங்களை தான் இவனுங்க பேசிக்கிட்டு திரியிறாங்க. எவனாச்சும் வந்தீங்கன்னா முழுசா வீடு போய் சேர மாட்டீங்கன்னு மிரட்டிட்டாங்க பலுஜிஸ்தான்ல இருந்து. நேத்து நம்மளே பார்த்தோம், இவன் பெருசு அளவுல பாகிஸ்தானுக்குள்ள ஒண்ணும் இருக்காது, மிஞ்சி போய் இருந்தாலும் அதை எடுக்கிறக்குள்ள விடிஞ்சு போயிடும். எடுத்து வித்து லாபத்தை சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. இல்ல முடியும் அப்படின்னா என்னைக்கோ சீனா இறங்கி பண்ணிட்டு போயிருப்பான்டாங்கிறத நேத்தே பார்த்தோம். இன்னைக்கு அதை தாண்டி இவனுங்க பெரிய அளவுல கணக்கு வச்சு இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்து அக்ரிமெண்ட் போட்டதெல்லாம் பலுஜிஸ்தானை மையமா வச்சு. ஒரு பயம் வந்துடாது. முதல்ல பலுஜிஸ்தான் பாகிஸ்தானே கிடையாது. பாகிஸ்தான் இல்லீகலா ஆக்கிரமிச்சிருக்கு பலுஜிஸ்தானை. அந்த பாகிஸ்தான் கூட டீல் போட்டு பலுஜிஸ்தான் கனிம வளங்களை தொடணும்னு கனவு கூட கன்றாத அப்படின்னு சொல்லி பலுஜிஸ்தான் விடுதலை ராணுவம் அறிவிச்சிருச்சு. ட்ரம்ப்புக்கு இந்த அசிங்கம் தேவையா? இந்த இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றது ட்ரம்ப்புக்கு இப்ப ஃபேஷனா போச்சு. அது உன்னமா அவருக்கு ஒரு இடத்துல கூட மைலேஜை வாங்கி தரல. ஆனா மனுஷன் உன்னமா அதை தொடர்ந்து கண்டினியூ பண்றாரு. இப்படிதான் இந்த யுத்தத்தை, இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் முடிச்சேன்னு போற பக்கம் வர பக்கம் பூரா அடி வாங்குறாரு. அதே மாதிரி இல்லாத விஷயம் கனிம வளங்கள் பலுஜிஸ்தான்ல தான் இருக்கு. பேசாம பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவத்துக்கிட்ட கூட டீல் போட்டிருக்கலாம். அமெரிக்காவை பொறுத்தவரை சமகாலத்துல தீவிரவாதிகளை தேடி தேடி போய் டீல் போடுறதுதான் அமெரிக்காவோட ஸ்டைலா மாறி போச்சு. காரணம் கத்தார்ல உட்காந்து தாலிபான்களோட டீல் போட்டாங்க. என்னடா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, 10 வருஷம் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிரியால உட்காந்து அல்ஜுனாலியோட கையெழுத்த போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இங்கேயும் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா அவன் தான் அல்ஜுலானியே இல்ல, நீ புது பேரை மனப்பாடம் பண்ணா பழைய பேரையே பேசிக்கிட்டு இருக்கேன்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஏடா நீ ட்ரெஸ்ஸை மாத்தி பேரை மாத்துவேன், நாங்க அதே புது பேரை சொல்லுவோம், பழைய பேர் தான் சொல்லுவோம் அப்படின்னு அண்ணன் அமெரிக்கால உள்ள ஏஜென்சிகளே எழுதுறாங்க. அப்புறம் நமக்கு என்ன வலிக்குது, நம்மளும் பழைய பேரையே சொல்லுவோம். அந்த அளவுக்கு அடி வாங்கி இப்ப பலுஜிஸ்தான்ல இதே அடியை வாங்கியிருக்கலாமே, பலுஜிஸ்தான்ல போய் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கலாமே. என்ன ஒண்ணு பிரச்சனைனா அவன் நோக்கத்துக்கெல்லாம் தொட விட மாட்டான். இவனுங்க நினைக்கிற மாதிரிலாம் பலுஜிஸ்தான்ல அள்ள முடியாது.
மினிமமா தான் எடுக்க முடியும். இவர்கள் ஒட்டுமொத்த பலுசிஸ்தானையும் சுரண்டி கொண்டு போலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அமெரிக்கா யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யோசிச்சிருக்கலாம். அதுக்குன்னு இப்ப அசிங்கப்பட்டா நிக்கிறது அப்படின்னு கேட்டா, ட்ரம்புக்கு இதுவும் தேவை. இதுக்கு மேலேயும் தேவை. பாகிஸ்தானை வச்சு மைலேஜ் எடுத்ததாக வரலாறே கிடையாது. அது அமெரிக்காவா இருந்தாலும் கொண்டு போய் குப்பை தொட்டியில தள்ளி விட்டுருவாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.